உங்க வீட்ல ஒரு நாள் நீங்க வேலை செய்யாம இருந்தா, அந்த வீடே தலைகீழா மாறிடும் இல்லையா? ஆனா, அந்த எல்லா வேலையும் தினமும் செய்ற நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த நாள்ல நம்ம என்ன தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி தோன்ற அளவுக்கு இருக்கும் அந்த டே. அதுக்கு ஒரு சின்ன தீர்வு தான் இந்த வீடியோ. காலையில எழுந்ததும் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்னா, சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லி நெனைப்போம். ஆனா 11 மணி ஆகும். ஐயய்யோ! இன்னும் பாத்திரம் கூட தேய்க்கலையே அப்படின்னு சொல்லி அங்கிட்டு, இங்கிட்டு ஓடிக்கிட்டு திரிவோம். சரிதானே நான் சொல்றது? அப்படி இருக்கிற எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்காகவும் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ஒரு சவால் இருக்கு. இந்த வீடியோ முடிஞ்சதும், இனி என் நாள் முழுக்கும் இவ்வளவு குழப்பமா இருக்கவே இருக்காது. நான் சொன்ன விஷயத்த இனிமே நான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா, இன்னைக்கு நான் சொல்லப் போற டைம் டேபிள் புத்தகத்துல இருக்கிற மாரிலாம் இருக்காது. நம்ம வாழ்க்கையில ரிலேட்டபிள் ஆக நம்ம செய்யக்கூடிய வேலைய பொறுத்து தான் இருக்கும். அதாவது ஸ்கூல் போகிற பசங்களுக்கு காலையில் 8 மணிக்கு அசெம்பிளி, 11 மணி வரைக்கும் டீ பிரேக்கு, அப்புறம் 12:30க்கு லஞ்ச் பிரேக்கு, 4 மணிக்கு ஸ்கூல் விடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைம் டேபிள் செட் பண்ணி தானே ஸ்கூல் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டு வேலைகளுக்காக ஒரு சின்ன டைம் டேபிள் ரெடி பண்ண போகிறோம். அது காலையில் நம்ம 5 மணிக்கு எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு 10 மணிக்கு நம்ம தூங்குற வரைக்குமா நம்ம என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு நம்ம ஒரு டைம் டேபிள் ரெடி பண்ண போகிறோம். ஓகே, யாரெல்லாம் வந்து டைம் டேபிள் பார்க்க போகிறீங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, டைம் டேபிள்னு சொல்கிறீங்க, அப்போ மிலிட்ரி ரூல்ஸ் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குமோ? எங்கள் டைம் டேபிளை போட்டுவிட்டா தமிழ் பீரியடில் தமிழ் தான் படிக்கணும், இங்கிலீஷ் பீரியடில் இங்கிலீஷ் மேம் தான் வருவாங்க, அப்படி இருக்குமான்னு நினைக்காதீங்க. நம்ம செய்கிற வேலையை கரெக்டான டைமில் ஈஸியாக செஞ்சு முடிச்சுட்டு எப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு 1 ஹவர் 2 ஹவர் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம டைம் டேபிள் இருக்கும். இதை நான் உங்களுக்கு டைரெக்டாலாம் சொல்ல கிடையாது, நானே ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்க போய் தான் இந்த வீடியோவை உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். வாங்க, நம்ம டைம் டேபிள் காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. காலையில் 5 மணிக்கு எப்போதும் போல் எந்திரிச்சிட்டு 5 to 5:30 வரைக்கும் நம்ம யாருக்காகவும் ஓடி அலையணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாரும் வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம தானே வீட்டில் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறோம். எந்திரிச்ச உடனே நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு, நமக்கு டீ பிடிக்குமா இல்லை காஃபி பிடிக்குமோ, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு குடித்து நல்லா எனர்ஜி ஏற்றிட்டு, அந்த அரை மணி நேரம் தான் உங்களோட அந்த நாள் முழுக்கே தீர்மானிக்க போகுது. நீங்கள் உங்கள் மைண்டை பீஸ்ஃபுல் ஆக்கிறதுக்கு நீங்கள் யோகா பண்ணாலும் சரி, இல்லை வீட்டில் விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டாலும் சரி, அந்த அரை மணி நேரத்தை உங்களுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பிள்ளைங்க அம்மா இதை எடுத்துக்கொடு, அதை அங்கே வை, இதை இங்கே வைன்னு சொல்லி நம்ம பிள்ளைங்கக்கிட்ட கத்துறதும், பிள்ளைங்க நம்மக்கிட்ட வந்து சொல்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனே இல்லாத ஒரு மார்னிங். ஸோ நீங்கள் அந்த டைமை சாமி கும்பிட்றதுக்காகவோ இல்லை உங்களுக்கான டைமாவோ ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. 5:30லேருந்து 7 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே ரொம்ப பீக்கான டைமு. ஏன்னா அப்போ தான் பிள்ளைங்களுக்கு சமையல் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்கள கிளப்பி விட்றதா இருக்கட்டும், ஸ்கூல் 8 மணிக்கு அனுப்புகிற வரைக்கும் நம்ம வந்து டென்ஷனாக சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம். அதனால் அந்த 5:30லேருந்து 7 மணி வரைக்கும் நமக்கு காலையில் சமையல் வேலை வச்சுக்கோங்க. சமையல்னால் என்னென்னா, பிள்ளைங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் என்ன கொடுக்கணும், ஸ்நாக்ஸ் என்ன கொடுக்கணும், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறதுக்கு அவருக்கு டிஃபன் பேக் பண்ணணும், அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்குலாம் சாப்பாடு செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அந்த 7 மணி வரைக்கும் நல்ல சமையல் வேலையை மட்டும் செய்யுங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் காலையில் எல்லா வேலையும் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாஷிங் மிஷினில் துணியை கொண்டு போட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பக்கம் கத்திட்டு கிடக்கும். வீடை பாதியில் தூத்துட்டு இருந்தீங்கன்னா அது பாதியில் பெண்டிங் கிடக்கும். அந்த மாதிரி காலையில் 5 to 7 மணி வரைக்கும் எந்த வேலையும் இழுத்து போட்டு செய்யாதீங்க. ஒரே வேலை மட்டும் செய்யுங்க, சமையல் வேலை. 7 மணிக்குள்ளே அவங்க சமையல் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு நிதானமாக ஸ்கூல் பேக்லாம் பண்ணி, லஞ்ச் பேக் பண்ணி, அவங்கள ரெடி பண்ணி, அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி, பிள்ளைங்கள ஸ்கூல் வேன் ஏற்றி விட்டு வர்றதுக்கு 8 மணி ஆகும். ஸோ நீங்கள் வந்து 7 to 8 வந்து பிள்ளைங்கள ப்ரிப்பேர் பண்ணுறது கூட டைமாக வச்சுக்கோங்க. 8 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல சூப்பரான மீல் வந்து சாப்பிட ஆரம்பிங்க. காலையில் 8 மணிக்கு சாப்பிட்றதுலாம் ஒன்றும் கொல்லக்குத்தம் கிடையாது. சாப்பிட்டு முடிச்சுட்டு தெம்பாக வேலையை ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாகவும் இருக்கும், நம்மளே பார்த்துக்க மாதிரியாகவும் இருக்கும். 8 மணிலேருந்து 8:30 வரைக்கும் நமக்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான டைம் வச்சுக்கலாம். 8:30க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து என்ன வேலையும் செய்யாமல் அப்படியே அமைதியாக ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுக்கலாமா, வீட்டில் அவ்வளோ வேலை கிடக்குது, எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. சாப்பிட்ட உடனே தடபுடலாம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடலாம் தேவையில்லை. ரிலாக்ஸாக அந்த 8:30லேருந்து 9 மணி வரைக்கும் வீட்டில் என்னென்ன பொருட்கள்லாம் அங்கே இங்கே ஸ்கூல் போன நேரத்தில் பிள்ளைங்க அப்படி இப்படி தூக்கி போட்ட பொருள் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறது தான் நான் ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்கிறேன். அங்கே இங்கே இருக்குது அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. இப்போ பெட்ஷீட் மடிக்காமல் இருந்துச்சுன்னா அதை மடித்து கொண்டு கபோர்டில் ஏற்றுறது, அதுக்கப்புறம் வீட்டில்
தலைவாரின சீப்பு, பவுட்ரு, எண்ணெய் பாட்டில் அங்கே இங்கே கிடக்கும். அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அந்தந்த இடத்துல வைக்கிறது. பிள்ளைங்க அவசரத்தில் ஷூவை பாலிஷ் போட்டு ஷூ கட்டையை அங்கேயே போட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஷூ ரேக் வந்து எப்படியும் கலைஞ்சு தான் கிடக்கும். அதை போய் சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் சுற்றி சுற்றி உங்கள் வீட்டை பாருங்கள். பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் என்னென்ன வேலைகள், என்னென்ன பொருட்கள்லாம், கிச்சன் பொருட்கள்லாம் பெட்ரூமில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்டெல்லாம் அங்கிட்டும் இங்கிட்டும் கிடக்கும். அதெல்லாம் எடுத்து சரி பண்ணுறதுக்கே நமக்கு கண்டிப்பாக 1/2 மணி நேரம் தேவைப்படும். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கிச்சனில் போயிட்டு அப்புறம் நீங்கள் பாத்திரம் தேய்க்க ஆரம்பிக்கணும். இந்த பாத்திரம் தேய்க்கும்போது 9 to 10 மணி வரைக்கும் தான் நமக்கு டைமு. அதில் நம்ம வந்து 15 நிமிஷமாக டைமை வந்து பிரிக்க போகிறோம். இப்போது 9 மணிலேருந்து 9:15 வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கு எல்லா பாத்திரத்தையும் கண்டுபிடிச்சி அங்கே கொண்டு போட்டுட்டு அதில் நல்லா தண்ணி தொளிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வாஷிங் மிஷினில் துணியை போட்டு விட்டுறோம். நம்ம துணியை வந்து வாஷிங் மிஷினில் துவைக்க போட்டுட்டு நம்ம பாத்திரம் விளக்கணும் அப்படின்னு சொன்னால் பாத்திரம் விளக்கி முடிக்குள்ளேயே துணியை துவைச்சி முடிச்சிடும். நமக்கு 1/4 மணி நேரத்தில் 2 வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9:15லேருந்து 9:30 வரைக்கும் நம்ம ஒவ்வொரு ரூம்பாக பெட்ரூமில் இருக்கிறத நம்ம எல்லாத்தையும் நீட் பண்ணிவிட்டு பெட்ரூமை தூக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க எல்லா ரூமு கிச்சன்லேருந்து மற்ற ரூம் எல்லாம் 9:30க்குள்ளே தூத்து முடிக்கிறோம். அதுக்கப்புறம் மற்ற ரூம் எல்லாமே க்ளீனாக இருக்குமா. இப்போ 9:30க்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம், 9:30 to 10:30 நம்ம வந்து வீட்டை மாப்பிங் இல்லைன்னா க்ளீனிங் பண்ண போகிறோம். இதெல்லாம் நம்ம வந்து டெய்லி ரொட்டீனில் இருக்க போகுது. 10 மணிக்கு நம்மளோட வீடு கிளியராக ஆயிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு டயர்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நல்லா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ நம்மளை க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் குளிச்சுட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சூப்பராக ட்ரெஸ் பண்ணி நம்மளுக்கும் கொஞ்சம் பவுடர் மேக்கப்லாம் போட்டுட்டு அழகாக வேண்டாமா. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு 10 to 11 ஆகும். இப்போது நம்ம 11 மணிக்கு வந்து லஞ்சு சமைக்க ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து லஞ்சு சமைக்கிறதுக்கு வந்து பசங்க ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் காலையிலே சாப்பாடு செஞ்சுருப்பீங்க. இப்போ நான்லாம் வந்து மதியத்துக்கு லஞ்சு சமைக்கணும். இங்கே உள்ள ஸ்கூல் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மதியம் 2 மணிக்கு லஞ்சு சாப்பிட வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ நான் 11 மணிக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா என்னோட லஞ்சோட ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். 11 to 12 வரைக்கும் 1.5 மணி நேரம் வந்து எனக்கு சோறு, குழம்பு, கூட்டு, அப்பளம் பொரிக்கிறது, முட்டை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஒரே டைமில் எனக்கு முடிஞ்சிடும். அதனால் நான் வந்து கிச்சனுக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் எல்லா வேலையும் வந்து ஆரம்பிச்சிடுவேன். சோறு பங்கிட்டு இருக்கும் போதே ஒரு சைடு பருப்பு அவிய போட்டோம், பருப்பு அவிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு சைடு காய் அவிஞ்சிட்டு இருக்கும், காய் அவிஞ்சிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா முட்டை அவிய போட்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி மிக்சடாக அந்த வேலையை ரொட்டீனாக செய்யும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் வந்து சூட் ஆயிரும். 12:30க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு 1/2 hour ரெஸ்ட் கிடைக்கும். கொஞ்சம் நேரம் நான் ரெஸ்ட் எடுத்து ஃபோன் பார்த்துட்டு இருப்பேன். அப்படியே வந்து என்னோட ஹஸ்பண்ட் 1 மணிக்கு லஞ்சுக்கு வருவாரா. சரி அவர் லஞ்சு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அந்த டைமில் வந்து எனக்கு எந்த வேலையுமே இருக்காது. எனக்கு வீடும் கிளியராக இருக்குது, நானும் குளிச்சுட்டு எனக்கு லஞ்சு வேலையும் முடிஞ்சிருச்சு. இதுக்கிடையில் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் இப்போ நம்ம எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கவே மாட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் மொபைல் ஃபோனே எடுத்திருக்க மாட்டேன். எனக்கு அந்த டைமில் மொபைல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த 9 மணி எனக்கு பிரேக் கிடச்சதா அந்த டைமில் நான் ஃபோன் எடுத்து ஒரு ரீல் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 12 வரைக்கும் நான் அந்த ஃபோன்லேயே தான் இருப்பேன். அதனால் அந்த மிஸ்டேக் நான் பண்ணதே கிடையாது. ஸோ நீங்களும் 12 வரைக்குமே ஃபோனை எடுக்கவே எடுக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கணும்னு தோணுச்சு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் போட்காஸ்ட் மாதிரி மொபைலில் போட்டு விட்டுட்டு நீங்கள் பாட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. மொபைலை கையில் வச்சுட்டு பெட்டில் லைட்டாக உட்காரோம் அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் லைட்டாக படுத்து பார்க்கலான்னு சொல்லுவோம், அப்புறம் அதிலே மூழ்கி போயிடுவோம். ஸோ அந்த வேலையை பண்ணவே கூடாது. இதுதான் நம்ம பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக்னே சொல்லலாம். அதை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் வேலை கிளியராக நடந்துக்கிட்டே வரும். 12:30க்கு நான் முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் 1 to 2 மணி வரைக்கும் அவருக்கு லஞ்சு எல்லாம் கொடுத்துட்டு அவர் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுகிறதுக்கெலாம் டைம் இருக்குது நமக்கு. நம்ம வந்து எல்லா வேலையும் முடிக்காமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கிச்சன்லேயே தான் இருக்கணும். ஆனால் வேலையை முடிச்சிட்டோன்னு சொன்னால் நம்மளும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே டைமில் வந்து நம்மளும் லஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பசங்க வந்து 2 மணிக்கு வருவாங்க, வீட்டில் ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்ததும் தான் வேலையே ஆரம்பிக்குன்னு அர்த்தம். அது வரைக்கும் வீடு ரொம்ப கிளியராக வச்சுருந்தேன்னா இனிமேல் வந்து பசங்க ஷூவை கழட்டி சாக்ஸை கொண்டு ஷூ பையில் போட சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு லாண்ட்ரி பேக்கில் போட சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு ஆல்ரெடி நம்ம கபோர்டில் மடிச்சு வச்சுருக்க எடுத்து யூஸ் பண்ண சொல்லணும் கரெக்டாக. அதுக்கப்புறம் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸை கொண்டு வந்து அந்த நம்ம பாத்திரம் கழுவுற இதில் வந்து போட சொல்லணும். இது எல்லாமே வந்து பசங்க கொஞ்சம் வளர வளர நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தனால ரெகுலராக வந்து பின்னாடியே சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதை பண்ணு, அதை பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு சொல்லி கிட்டத்தட்ட அதிலே ஒரு 2:30 மணி ஆகிப்போம் எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2:30லேருந்து 3 மணி வரைக்கும் பசங்களுக்கு சாப்பாடு
சாப்பாடு டைமு. ஸோ அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே 3 மணி ஆகும். 3 to 4 எனக்கு இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு டைம் ஃப்ரீயாகவே இருக்குது. அந்த டைமில் வந்து நம்ம வந்து 1 மணி நேரம் தூங்கலாம். நம்ம தூங்குறது மட்டும் இல்லாமல் நம்ம பசங்களையுமே தூங்க வைக்கலாம். 3 மணிலேருந்து நாங்கள் வந்து நல்லாவே டைம் பாஸ் ஆகும். எனக்கு 3 to 4:30 வரைக்குமே நல்லா தூங்குவோம். அதுக்கப்புறம் 1 ஹவர் வந்து பிள்ளைங்களுக்காக ஹோம் ஒர்க்கு என்னென்ன படிக்கணும், என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4:30 to 5:30 வரைக்கும் எங்களுக்கு வந்து ஸ்டடி டைம். நான் டைம் டேபிள் என்ன பண்ணியிருக்கனோ அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கும் பண்ண முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்லாம் நான் கம்பல் பண்ணவே மாட்டேன். என்னோடய ரொட்டீன், என்னோடய டைம் டேபிள் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்டடி முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக விளையாட்டு டைம் வேணும். வீட்டில் இருந்து அந்த 5:30 to 6 மணிக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் இல்லைன்னா வந்து சின்னதாக ஒரு பால், டீ, காஃபி, பூஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துட்டு 6 to 7 விளையாடுறதுக்கான நேரம். விளையாட பசங்க போயிடுவாங்க. நானும் 1 ஹவர் வந்து வாக்கிங் போயிட்டு வந்துடுவோம். 7 to 7:30க்குள்ளே வீடு வந்து சேர்ந்துருவோம். அதுக்கப்புறம் என்ன, நைட்டுக்கு டின்னருக்கு சிம்பிளாக நம்ம மதியம் வச்சு குழம்பு இருக்கும், அது கூட தோசை இல்லை சப்பாத்தி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு நம்ம தூங்குறதுக்கான டைம் வந்துருங்க. அந்த டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 8:30லேருந்து 9 மணி வரைக்கும் பசங்களுக்கு ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் ஸ்கூல் போகிறதுக்காக அந்த அயனிங் பண்ணி வைக்கணும். ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்சுட்டு நான் ட்ரெஸ் அயன் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய பசங்க வந்து ஷூலாம் பாலிஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பெரியவன் ஷூ பாலிஷ் பண்ணிகிட்டு இருப்பான், சின்னவன் அவனோட டைம் டேபிள் செக் பண்ணி டைம் டேபிளில் தேவையான புக்ஸ் நாளைக்கு என்ன கொண்டு போகணுமோ அதை எடுத்து வச்சிட்டு இருப்பான். அந்த டைமில் நான் ட்ரெஸ் அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் நீட்டாக எடுத்து வச்சுட்டு நாளைக்கு போட்டு போகிறதுக்கு பனியன், ஜட்டி, ஜாக்ஸு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் தூங்கவே போவோம். அது மட்டும் இல்லாமல் மறுநாள் காலையில் என்ன சமைக்கணும், இப்போ நான் சப்போஸ் வந்து சுண்டல் குருமா வைக்கணும், இல்லை பட்டாணி குருமா வைக்கணும், இல்லை பச்சைப்பயிறு குருமா, இல்லை ஏதாவது சப்பாத்திக்கு தேவையான ஒரு சைடிஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம வந்து நைட்டே ஊற வைக்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் மிச்ச மீதி இருக்கக்கூடிய டின்னர் சாப்பிட்ட பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவி வச்சுருவேன். எனக்கு வேலை முடிஞ்சு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா 9:30 ஆகும். 9:30லேருந்து 10 மணி வரைக்கும் நம்ம ரிலாக்ஸாக மொபைல் பார்க்கலாம், இல்லைனா டிவி பார்க்கலாம். 10 மணிக்கு நம்ம பெட் டைமுக்கு போயிடலாம். இப்படி தான் என்னோட டைம் டேபிள் காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறையவே வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும். அந்த இடையில நான் 8:30 to 9 அது எனக்கு ஃப்ரீ டைம் தான். அதுக்கப்புறம் 12:30லேருந்து எனக்கு 2 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஃப்ரீ டைம் தான். அதே மாதிரி ஈவினிங்குமே நமக்கு டைம் கிடைக்கும். நம்ம கரெக்டான டைமில் எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சிட்டோம் அந்த டைம் டேபிள் படி அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த டைமில் வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரீ டைமில் எந்த டென்ஷன் இல்லாமல் ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த வேலையெல்லாம் நம்ம பர்ஃபெக்டாக அந்த டைமிங்கில் செய்யலை அப்படின்னு சொன்னால் அந்த ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அந்த டைமிங்கில் யோசிச்சுட்டு இருப்பான், ஐயோ பாத்திரம் கழுவாமல் இருக்க, துணி மடிக்காமல் கிடக்குதே, வீடு போட்டபடி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கும். அதனால தான் இந்த சின்ன டைம் டேபிள். இந்த டைம் டேபிளை நீங்களும் ஒரு 2 வீக் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்களேன். ரொம்பவே ஃப்ரீ டைமாக டென்ஷன் ஃப்ரீயாக இருப்பீங்க முதல்ல. அதுக்கப்புறம் பிள்ளைகள்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயம் கேட்டால் கூட நம்ம அவங்கள திட்டாமல் நம்மளே வந்து அமைதியாக வந்து இருக்கலாம். அதாவது நம்ம வீடு கலைஞ்சி இருந்துச்சுன்னா நம்ம மைண்டும் அப்செட்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். அதுக்காக இந்த டைம் டேபிளை வந்து ஒரு கட்டாய ரூல்ஸ் மாதிரிலாம் நினைக்க தேவையில்லை. நம்ம வீட்டில் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஒரு நாள் எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு தேவை கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு மாற்றம், அடுத்த வாரம் இன்னொரு மாற்றம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயத்த மாற்றினாலே போதும். ஏன்னா வீட்டை மாற்றுறது தான் ஒரு பெரிய சக்தி தான். அந்த வீட்டோட ஹவுஸ் ஒய்ஃப் கையில் தான் அது இருக்குது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம முடிவு பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை மட்டும் செய்கிற பெண்ணாக இல்லாமல் நேரத்தையும் வாழ்க்கையையும் புத்திசாலித்தனமாக நிர்வகிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக மாறணும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணினேன். வீட்டு வேலை முடிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இல்லாமல் நம்ம பிளான் பண்ணி ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த வேலையை ஈஸியாக முடிக்கலாம். இதுதான் வந்து நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது. இன்றைக்கி நான் உங்கள் கூட பேசிக்கிட்டே பல வேலைகள் செஞ்சாச்சுங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை கேட்டுக்கிட்டே வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாழ்க்கை வந்து ரொம்ப அழகானது. அதை எப்போ பார்த்தாலும் டென்ஷனோடு கழிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட்
அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக ஒரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு வீட்டை அழகாக்குறது வந்து பெரிய சோஃபாவோ இல்லை விலையுயர்ந்த பொருட்களோ பெரிய டிவி அந்த மாதிரி பொருட்கள்லாம் கிடையாது. தினமும் சோர்வில்லாமல் நம்ம சிரித்த முகத்தோட வீட்டை நம்ம அப்படியே வந்து மேக் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கையில் தான் இருக்குது. அந்த விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் வந்து நம்ம தான். ஆனால் ஒரு விஷயம், மெழுகுவர்த்தி வந்து மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும், அது முதல்ல தன்னைத்தானே எரிச்சிக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களை கவனிக்காமல் எல்லாரும் மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் நீங்களே ரொம்ப சோர்ந்து போயிடுவீங்க. அதனால் அந்த ஃப்ரீ டைம் கிடைக்கல அந்த டைமில் வேலையை கூட்டுறதுக்கு இல்லாமல் அந்த வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அந்த நேரத்தை வந்து நீங்கள் திருப்பி கொண்டு வந்துடுங்க. நினச்சி பாருங்கள், ஒரு சந்தோஷமான அம்மா இருந்தால் அந்த வீடு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு அமைதியான மனைவி இருந்தால் அந்த வீடு எவ்வளோ அமைதியாக இருக்கும். சரி, ஓகே, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாதம் கழித்து நீங்களே சொல்வீங்க, இந்த முடிவு தான் கரெக்டாக இருந்துச்சு, இந்த இந்த மாதிரியான விஷயம் வந்து என்னை மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வீடியோ வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஓய்வெடுக்கிறத வந்து ரொம்பவே என்கேஜிங் பண்ண மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டை சந்தோஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.